Find the LCM of 12, 14, 19, 25 and 36. இது வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற எல்சிஎம் மாதிரி கண்டுபிடிச்சா இதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம எப்படி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள். இந்த 12, 14, 19, 25, 36 இதுக்கெல்லாம் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1 வரும். அதாவது 12 டிவைட் பண்ணும், அகைன் 6, அகைன் 2 பண்ணால் 3, அப்போ 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1. இதில் ஹையஸ்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ 12க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்துட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1. அதே மாதிரி 14க்கு வந்து 2 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1. 19க்கு வந்துட்டு அப்படியே 19 பவர் 1. 25க்கு வந்துட்டு 5 ஸ்கொயர். 36க்கு வந்துட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அதாவது ஹையஸ்ட் பவர் இருக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றிலையும் ஹையஸ்ட் பவர் இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ ஹையஸ்ட் பவர் 2க்கு வந்து 2 ஸ்கொயர், 3க்கு இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, 3 ஸ்கொயர், 7, 19 அண்ட் 5 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 119700 வரும். இது வந்து எல்சிஎம்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.